வணக்கம் நண்பர்களே. உங்க உடம்பு சோர்வா இருக்குதா? காலையில எழுந்த உடனே சக்தி இல்லையா? மூட்டு வலி, நரம்பு பலவீனம், ஆண்மை குறைவு இது எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துதா? அப்படி இருந்தா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். ஒரே ஒரு ரகசியம், நம்ம வீட்ல இருக்கும் 2 பொருள். ஒன்று பூண்டு, இன்னொன்று வெல்லம். பூண்டு மற்றும் வெல்லம் இது சரியான முறையில எடுத்துக்கிட்டா 80 வயதிலையும் 18 வயது பலம் கிடைக்கும். இதுக்கு ஒரு உண்மையான ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. ஒரு கிராமத்துல 65 வயசு உள்ள ஒரு தாத்தா இருந்தாரு. அவருக்கு நடக்கவே முடியாது. மூட்டு வலி, சோர்வு, தூக்கமின்மை. நைட் ஆனா தூக்கமே வராது. புரண்டு புரண்டு படுத்து காலையில விடிஞ்சிரும். உடல் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாரு. அவருக்கு அவருடைய நண்பர் ஒரு ரகசியம் சொன்னாரு. பூண்டு வெல்லம் தினமும் சாப்பிட்டு பாரு, அடுத்து நம்ம வேற பார்க்கலாம், இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. முதல் நாள் அவர் சாப்பிட்டாரு. நண்பர் சொல்றாரே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. ஆனா எந்த ஒரு மாற்றமே இல்லை. அப்ப இது வேலை செய்யாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. திருப்பி மறுபடியும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு மருந்தோ இல்லை வேற எந்த ஒரு இதா இருந்தாலுமே அது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள், பார்ப்போம். ஒரு வாரம் சாப்பிடுங்க, ஏதாவது மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா வேற ஒரு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. அவர் தொடர்ந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. 5வது நாள் ஒரு உடம்புல ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. எப்பவும் இல்லாத ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. அப்ப அவரு உண்மையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பூண்டு வெல்லம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது நம்ம உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாம அவருடைய நண்பன் சொன்ன மாதிரியே தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா அவருடைய உடல் வீர மாதிரியாக ஆற ஆரம்பிச்சிருச்சு. அவர் வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. எப்பவும் ஸ்லோவா நடக்கவே முடியாது. மூட்டு வலியால சோர்வாவே இருக்கக்கூடியவர் நல்லா தூக்கம் வருது, நல்லா வேகமா நடக்கிறாரு. உடல்ல பலவிதமான மாற்றங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்பதான் அவர் உணர ஆரம்பிச்சாரு. ஸோ இயற்கையான உணவுகளுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதை கண்டினியூவா எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்ம இப்ப இந்த பூண்டு வெல்லம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. உங்க உடல்ல தலையில இருந்து கால் பாத வரைக்கும் சீரா ரத்த ஓட்டம் இயங்குச்சுன்னா உடல்ல வலியே இருக்காது. நிறைய பேருக்கு கை கால் வலி வர்றதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் அந்த இடத்துல சரியா இல்லாததுனால தான் கை கால் வலி வருது. இது இந்த பூண்டு வெல்லம் என்ன பண்ணுதுன்னா ரத்த ஓட்டத்தை சீரா இயங்குறதுக்கு பயன்படுது. அடுத்து நரம்புகளை சுத்தம் செய்யுது. உடல் சூட்டை கட்டுப்படுத்துது. முக்கியமா ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் பயன்படுகிறது. ஸோ பூண்டு இதெல்லாம் செய்யுது. வெல்லம் ரத்த சோகையை நீக்குது. ஏன்னா வெள்ளத்துல அயன், அதாவது இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகையை நீக்குது. உடலுக்கு ஒரு உடனடி சக்தி. நிறைய கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னா சிறிதளவு ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வாயில போட்டுட்டு அடுத்த வேலைகளை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளத்தை வாயில போட்ட உடனே ஒரு எனர்ஜி சக்தி கிடைக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, வெல்லம் கலந்த ஏதாவது ஒரு உணவு கொடுங்க, அப்பதான் வேகமா ஜீரணம் சரியாகும், நல்ல செரிமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். வெள்ளைக்கட்டியை சாப்பிட்டோம்னா செரிமானம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், கல்லீரல் சுத்தமாக்கப்படும். ஸோ இந்த 2 பொருளையும் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்க உடம்பு ஃபுல்லா ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு நல்ல இயற்கை உணவுகள் தான் இந்த 2 பொருளுமே. ஸோ இது தினமும் சாப்பிட்டா உடலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உடல் சக்தி 2 மடங்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க டெய்லியும் இந்த பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் சக்தி 2 மடங்கு கிடைக்கும். உங்களுடைய மூளை கூர்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரெயின் நல்ல ஆக்டிவா இயங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இதயம் பலமாக்கப்படும். நிறைய பேர்
பேருக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதயத்தை சுற்றியும் சரி, இதயத்தில் வந்து என்னென்னா கெட்ட கொழுப்புக்கள் போய் சேர்றதுனால தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. நம்ம இந்த வெல்லம் பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது பூண்டு என்ன பண்ணுதுன்னா அந்த கெட்ட கொழுப்புக்கள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில் தள்ளி இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாரடைப்பு வந்து ஏற்படுது. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க, இதயம் சார்ந்த நோய் இருக்கிறவங்கலாம் பூண்டு வெல்லத்தை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரலாம். அடுத்து மூட்டு வலி. இப்போ இருக்கிற பொதுவான பிரச்சனை கை கால் வலி, மூட்டு வலி தாங்க. இந்த மூட்டு வலிக்கும் நல்ல ஒரு நிவாரணியா இந்த பூண்டு வெல்லம் இருக்குது. அடுத்து ஆண்மை சக்தி. இப்போ இருக்கிற நிறைய ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு, இதனால குழந்தை இல்லாம பிரச்சனை, இதனால ஆயிரக்கணக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு வெல்லம் வந்து பயன்படுது. நல்லா தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பெரியவர்களுக்கு, மூத்தவர்கள், வீட்டில் இருக்க வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் வந்து பயன்படுது. ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு, ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு பூண்டு வெல்லம் பயன்படுது. முக்கியமாக இது வந்து வயது ஒரு நம்பர் தான், ஆனால் உங்கள் உடலை முழுமையாக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக நல்ல எனர்ஜெட்டிக்காக யங்கா நீங்கள் எப்பொழுதுமே இளமையான தோற்றத்துடன் இருக்கணும்னா நீங்கள் பூண்டு வெல்லத்தை மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய உடல் எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கும். இப்போ நம்ம அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி அதை தயாரித்து எப்படி சாப்பிடணும், எத்தனை நாளில் சாப்பிட்டா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு வந்து நீங்கள் 2 பல் பூண்டு எடுத்துக்கிறங்க போதும். வெல்லம் வந்து சிறிதளவு ஒரு துண்டு வெல்லம் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ 2 பல்ல பூண்டையுமே என்ன பண்ணுன்னா பச்சை பூண்டு தான் எடுக்க போகிறீங்க. அதை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் நேரம் காற்றுல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கையில் பூண்டு நல்லா நசுக்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறிதளவு வெல்லம் எடுத்துருக்கீங்களா, இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சிலருக்கு வந்து பச்சை பூண்டு சாப்பிட பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுங்க, அந்த பூண்டை வந்து வெறும் வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ 2 பல் பூண்டு டெய்லி எடுத்துக்கிறலாம். இதை வந்து நீங்கள் என்ன காலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் 7 நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உணர்வீங்க. ஃபஸ்ட்டு டே ஒன்றுமே ஆகாதுங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு மருந்தையுமே நீங்கள் இயற்கை முறையில் எடுக்கும் பொழுது எடுத்த உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இயற்கையான உணவுகள் எல்லாமே வந்து ஸ்லோவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும், ஆனால் நிரந்தரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் போய் இந்த மருந்து மாத்திரை வலி நிவாரணிலாம் சாப்பிட்றீங்கள, அதெல்லாம் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் அதனால் பல பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். உடலில் பலவிதமான உறுப்புகளில் சேதம் அடைய செய்யும். ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால தான் இயற்கை உணவுகளை நாம் உண்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இயற்கையான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஸோ 7 நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து 7 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக எப்போவுமே சாப்பிடக்கூடாது. அளவு நம்ம சொன்ன அளவை மட்டும் எடுத்துக்கிறோங்க. கர்ப்பிணி பெண்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம், சுகர் இருந்துச்சுன்னா அளவை ரொம்ப கம்மி பண்ணிக்கிறங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம உடம்பு நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. மருந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களே நம்மளுடைய மருந்தாக நம்ம பயன்படுத்தினோம்னா வெளில போய் மருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிறிய சேஞ்ச் நீங்கள் பண்ணினாங்களே உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.